ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள், அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா, அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு, ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும், வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும், அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு, ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் அனைத்தும் வெற்றிதான். அதற்கு அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கினை பார்ப்போமா? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. தாயின் மடியில் இருக்கும் வரை குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுபோல ஆன்மீகத்தில் உறுதியான ஈடுபாடு இருக்கும் வரை எந்த பயமும் கொள்ள தேவையில்லை. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருநெல்வேலி மாவட்டம் செங்குளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். எனது பெயர் வி நாகராஜன். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரேன். ஓம் சக்தி பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா இந்த மேல்மருவத்தூர் அம்மாவால் தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். 2012 வரைக்கும் நான் பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மருவத்தூர் அம்மையினால் தான் நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன். எனக்கு மூக்கிலேருந்து ரத்தம்லாம் நான் ஒரு அபாய கட்டத்தில் இருந்தேன். அப்போ மருவத்தூர் அம்மா இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் நிப்பாட்டி என்னை உயிரோட நல்லபடியாக வாழ வச்சா. அதுலேருந்து நான் தீவிர பக்தன் ஆகிட்டேன். நான் இப்போ 108 குருவடி சரணம் எல்லாமே அடிக்கடி நான் படிப்பேன். முந்திலாம் ரெகுலராக படிச்சுட்டு இருந்தேன், இப்போ அடிக்கடி படிப்பேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் மருவத்தூர் அம்மாவை தான் நான் நினைப்பேன். இன்றைக்கி என் 2 பிள்ளைகளும் நல்லா இருக்குது. மனைவி ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. நான் குடும்பத்தோடு இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு எனக்கு மருவத்தூர் அம்மா தான். எனக்கு 2வது மகன் இந்த மருவத்தூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ் பொறியியல் கல்லூரியில் தான் பொறியியல் படிப்பு படித்தா. இன்றைக்கி அவள் டிசிஎஸில் வேலை பார்க்க ஒரு குழந்தை இருக்கா. அவள் குழந்தைய என்னை கொண்டு காணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே நாங்கள் வந்தோம். குழந்தை பிறந்து இந்த குழந்தைய மருவத்தூர் அம்மாட்ட என்ன காணிக்கிறதுக்கு வந்தோம். அப்போ எங்களுக்கு பேட்டி கிடைக்குது, எனக்கு வாய்ப்பாக இருக்குது. எனக்கு கனவில் அம்மா ஒரு அன்ன விளக்கு பற்றவை அப்படின்னு சொன்னாங்க.
நான் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சென்டரில் கேட்டேன். அப்போ அன்ன விளக்கு பற்ற வைக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இல்லை. ஒரு விளக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னாங்க. இன்னும் ஒரு விளக்கு ஒன்று வாங்கி நான் அம்மாட்ட கொடுக்க போகிறேன். நான் அடுத்து பாலாபிஷேகத்துக்கு நான் கன்னியாகுமரியிலேருந்து வர்றதுக்கு இப்போ டிக்கெட் போட்டு வச்சுட்டேன். பாலாபிஷேகத்துக்கு நான் கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவேன். எனக்கு எதுனாலும் எனக்கு குலதெய்வம், குடும்ப தெய்வம், நான் எல்லா தெய்வமே எனக்கு ஓம் சக்தி மருவத்தூர் அம்மா தான். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறதுனாலே மருவத்தூர் அம்மானால தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அது 100% நம்பிக்கையாக சொல்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.